Assalamualaikum all, welcome back to my channel. இந்த vlog ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ என்ன டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று பர்த்டேயாக இருக்கணும், இல்லைனா ஆனிவர்சரியாக இருக்கணும். எனக்கு இன்னைக்கு பர்த்டே தான். பர்த்டேன்னு சொல்லி எந்த ஸ்பெஷலுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் எதிர்பார்ப்போம்ல. ஸோ மார்னிங்லேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாச்சும் வந்து கிஃப்ட் கொடுப்பாருன்னு. கரெக்டாக ஈவினிங் வந்து ஒரு பேக்கை கொடுத்தாங்க. சரி என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த வந்து ஒரு ஷூ வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. நாளே பார்த்தோன்னே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஷூ பார்க்குறதுக்கே. லைட் பிங்க் கலரில், கீழே மெயினாக எனக்கு பிடிச்சதே அந்த லைட் எல்லோ தான். அதில் வந்து ஒரு சில்வர் பார்டர் வச்சு ரெட் டேப் பிராண்ட்லேருந்து வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் பொண்ணும் வந்து கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லி ரூம்லேருந்து மறுபடியும் அதே பேக் வந்து கொண்டு வந்தாங்க. நான் நினச்சேன் வந்து அதே வெறும் பாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். Show me. அம்மாக்கா. Wow. Happy birthday அம்மா. ஆல்ரெடி ஒரு பேப்பரில் இதெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதே வந்து ஒரு கிஃப்டாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி தான் போச்சு என்னோடய பர்த்டே. அவ்வளோதான், மற்றபடி எந்த விதமான ஒரு செலிப்ரேஷனும் வந்து கிடையாது. அதை பார்த்துட்டு என் பையனும் கிஃப்ட்டுன்னு சொல்லி பேக்கை சும்மா வந்து கொடுத்துட்டு இருந்தான். அம்மாக்கா. ஆக்சுவலி நாங்கள் வெளியே தான் கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. ஒரு மாலுக்கு தான் போகிறோம். பர்த்டே அதுமா வீட்டில் சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் போய் தான் சாப்பிட்டாகணும். அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். எப்போதுமே பக்கத்தில் உள்ள சிட்டி சென்டருக்கே போகிறோன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஒரு சேஞ்சுக்காக மிர்திர் சிட்டி சென்டருக்கு வந்திருந்தோம். ஃபுட் கோர்ட் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் கேரிஃபர் போனதாக காட்டியிருப்பேன். அங்கே வந்து பில்லில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கூப்பன்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வச்சு வாங்கினா நம்ம என்ன சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீஸாவோட ஒரிஜினல் ரேட் 30 dirhams. இந்த கூப்பன் காட்டி வாங்கினதுனால எங்களுக்கு 15 dirham தான். அந்த மாதிரி டெக்சாஸ் சிக்கனில் ஒரு பர்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14 dirhams. பட் எங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 2 பர்கர் ப்ளஸ் ஒரு கோக்கோட சேர்த்து 12 dirhams தான். நெக்ஸ்ட் வேண்டிஸ்லேருந்து வந்து 2 பர்கர் ப்ளஸ் ஒரு கோக் அண்ட் ஃப்ரைஸ் வந்து சேர்த்து காம்போவாகவே 16 dirhamsக்கு வாங்கணும். பட் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒரு பர்கரே 8 dirhams. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பெனிஃபிட் தான். குசேல் வந்து சுத்தமாக பீஸா பர்கர் எதுவுமே சாப்பிடல. ஸோ எல்லாமே எனக்கு சாப்பிட்டு ஃபுல்லாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே மதியம் ஆயிடுச்சு. நான் என்னோட அண்ணன் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கேன். என்னோட பெரிய அண்ணன் வந்து ஷார்ஜால தான் இருக்காங்க. என்னோட பாபி வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் கிளம்பி வந்து போயிட்டு இருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான். ஐலினுக்கும் குசேலுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க என் அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னாலே. பிகாஸ் என் அண்ணனுக்கும் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதனால அங்கே போனால் தான் ஐலினுக்கு வந்து வளர்கிறதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து குசேலோட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் வந்து டைம் இருக்கும். வீட்டுக்கு போனோன்னே பார்த்தா நல்லா வாசம். என்னன்னு பார்த்தா எங்கள் பாபி அப்போ தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லி எங்கே போனாலுமே ஃபிஷ் தான் செய்கிறாங்க. நானும் என் பாபியும் ஒன்றா சேர்ந்தா வந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருப்போம். அப்பளம், கீரை கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை, கத்திரிக்காய் மாங்காய் போட்ட மீன் குழம்பு ப்ளஸ் கீ ரைஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரிச் அண்ட் க்ரீமியாக ஒரு ரைஸ் கீர் வந்து செஞ்சுருந்தாங்க.
அண்ணன் வீட்டுக்கு போனாலே ஏதாச்சும் படம் பார்க்கலான்னு டிவியில் 1 மணி நேரமாக நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை தேடுவாங்க. ஆனால் எந்த படத்தையும் போட மாட்டாங்க. அப்புறம் சும்மாவே உட்காந்து தான் கதை பேசிக்கிட்டு இருப்போம். வின்டர் சீசனாக இருந்தால் கண்டிப்பாக ஈவினிங் ஆனால் சேர்ந்து வெளியில் போயிருப்போம். பட் இப்போ சம்மருங்கிறதுனால வெளியிலையும் போக முடியல. அதனால யூனோ கார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கார்ட்ஸ் உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. ஈவினிங்காக ஃபெஸ்டிவல் சிட்டி அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் வீட்டிலே இருந்து பழகிட்டு தான் என்னன்னு தெரியல, அப்படியே கதை பேசிட்டே உட்காந்துட்டோம், வெளியில் எங்கேயும் போகல. ஸோ அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா டே டு டே தான் வந்திருந்தோம். 1-2 திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. டே டு டேக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நர்சரிலாம் இருந்துச்சு. ஸோ யாருக்காவது பிளான்ஸ் வாங்கினா கூட அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டே டு டேக்கு வரேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. டே டு டேல இல்லாத திங்ஸே இருக்காது போல், அவ்வளோ திங்ஸ் இருக்காங்க. A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே அங்கே இருக்குது. அங்கே உள்ள கலெக்ஷன்ஸை ஒரு வீடியோவில் காட்ட முடியாது. எனக்கு பிடிச்ச 1-2 ஐட்டம்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். பேங்கிள்ஸ்லாமும் அங்கே சூப்பராக இருந்துச்சு. பிரேஸ்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஒரு மேரேஜ் ஷாப்பிங் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கேயே எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஐலீனுக்கு கிளிப்ஸ், பேண்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி டே டு டே அந்த மாதிரி ஷாப்பிங்கில் தான் வாங்குவேன். கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பாட்டில் பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஐலீனுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வுட்டிலே காஃபி ட்ரேஸ், அப்புறம் வுட்டன் பவுல் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் பீஸாஸ்லாம் வைக்கிறதுக்காக வுட்டன் பிளேட் மாதிரி இருக்குது. அதுலேயே நைஃபும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்களா ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு டைனிங் டேபிளை அழகாக ஷோவாக வைக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக க்யூட்டாக இருந்துச்சு. இதுவும் நம்ம ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்லாம் சாப்பிட முடியாது. ஹாலோவின் சீசன்றதுனால அங்கே கொஞ்சம் ஹாலோவின் மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு குசேல் ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அவன் ஆக்சுவலி கொஞ்சம் பயப்படுவான் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். வாடா போய் கையை தொட்டுட்டு வந்துடலான்னு சொன்னால் வரவே மாட்டேங்கிறான். ஆக்சுவலி நான் மெயினாக டே டு டே வந்ததே வால்பேப்பர் வாங்குறதுக்காக தான். மற்ற நிறையா பிளேசஸில் வால்பேப்பர் செக் பண்ணி பார்த்துட்டேன், செம்ம மொக்கையாக இருக்குது. பட் இங்கே உள்ள வால்பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நல்லா கலர்ஃபுல்லாக மொரக்கன் டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ஒன்று வாங்குறோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இதுவும் பார்த்தீங்களா டைனிங் டேபிளில் ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கிறதுக்காக தான். ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு வைக்கலாம். அந்த மாதிரி செராமிக் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. பட் பெரிய பவுலாக நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இப்போலாம் ஸ்டென்சில்ஸ்லேயே நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே உள்ள கோன் பார்த்தீங்கன்னா 5 dirhams. நம்ம ஊர் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees கிட்ட வரும் போல். அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ரெட் கோன்ஸ்லாமும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அப்ஸ்டேர்ஸ் வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நீ ஃபோட்டோ எடு, வீடியோ எடு, எங்களை ஆளை விட்டு நான் இங்கேயே உட்காரன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி கிட்ஸ்க்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. பட் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. ஒரு 40 dirhams 50 dirhams அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பீச் கலரில் நல்லா இந்த மாதிரி பெல்ட் வச்சு சூப்பராக இருந்துச்சு. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 or 60 dirhams நினைக்கிறேன். அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு லெகின்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே நல்லா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபுட் வியர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் குசேலுக்காக ஷூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. பட் நியூ மாடலாக எனக்கு எதுவுமே தெரியல. அதே மாதிரி ஃபுல் கவுன் ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு. பெருசாக எதுவுமே பிடிக்கிற மாதிரி எனக்கு இல்லை. பட் இந்த டாப் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கர்ட்டுக்கெலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.